கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரணம் கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளை படிக்கும்போது தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்குறார். அவை நாம் கற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதனை குறித்து நான் குற்றவாளியாய் காண்பிக்க சொல்லி வேதம் சொல்லவில்லை. நிறைய நேரத்தில் மற்றவனை குற்றவாளியாக காமிக்கத்தான் நம்முடைய வேலையாக, மற்றவனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார் என்று வேதம் சொல்லுது. அப்போது குற்றவாளியாய் தீர்த்தால் உன்னுடைய குற்றம், நீ எந்த குற்றத்தை பற்றி பேசுகிறீங்க அந்த குற்றவாளியை நீ தாண்டா இருக்கின்றார். இப்படி வேதம் சொல்லியிருக்க இன்னைக்கு அநேகரை குற்றவாளியாய் தீர்ப்பதே நம்முடைய வேலையாய் மாறிவிட்டது. அப்படியாப்பட்ட காரியங்களை இன்னைக்கு விட்டு விலக வேண்டும். கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இங்க பாருங்க, வேதம் அழகா சொல்லுது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அப்படி குற்றத்தில் அகப்பட்டவனை ஆவிக்குரியவரை குறித்து வேதம் சொல்லுது. மற்றவங்களை சொல்லுங்க, ஆவி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குற்றங்களை வெளிப்படுத்தி அவங்களை என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரத்தில் பிரச்சனைகளை கொண்டு போய் நிற்பதே வேலை. ஆனால் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுது. அப்போ சாந்தமுள்ள ஆவியோடு ஒருவனை என்ன பண்ண, சீர்பொருந்த பண்ண வேண்டும். நீங்கள் அதை சரிப்படுத்த வேண்டும். அந்த இடத்துல அவன் பண்ணின குற்றத்துக்கு கோபம் வரும். ஆனால் ஆவிக்குரியவர்கள் சாந்தமுள்ள ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த சாந்தமுள்ள ஆவி நம்மக்கிட்ட இருக்குதா? ஆவிக்குரிய இருக்கிறேங்க, சபைக்கு போகிறேங்க, ஆவிக்குரிய சபைங்க, நாங்கள் நல்லா கடவுள் தேடுறோங்க, ஜபிக்கிறேங்க, எல்லாம் இருக்கிறேங்க, சாந்தம் இருக்குதா? சாந்தமுள்ள ஆவி இருக்குதா என்பதை செக் பண்ணும். இந்த சாந்தமுள்ள ஆவி என்பது அது ஒரு கனி. அது நமக்குள்ளே இருக்குதா? வளர்ச்சி அடைந்திருக்குதா? பூத்து இருக்குதா? காய்த்து இருக்குதா? பழமாக மாறிக்கன்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறது, நிறைய நேரத்தில் அப்படி செக் பண்ணுறதில்ல. ஏதோ நான் பைபிளை தூக்கிட்டேன், கடவுளை தேட்டேன், இப்போது நான் பாஸ்டாக மாறிட்டேன், எனக்கு வர கோபத்துக்கு ஐயோ தப்பாச்சு. ஒரு விசுவாசிக்குள்ளேயே வரக்கூடாதுன்றாரு. சகோதரரே, யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாங்கன்னா அப்போ விசுவாசிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னா ஊழியக்காரர்கிட்ட வரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு வேதத்தை படிப்பது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட குறைவு இருக்குன்னா மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்து கொள்ள முடியும். அதனால் நிறைய நேரத்தில் அப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி விட்டு விலகுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:23 பாருங்க. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கவனிங்க, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு ஒன்றுமே இல்லையா. அப்போ பிரமாணம் பாருங்க, 2 காரியங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த 2 பிரமாணத்தையும் காலி பண்ணணும்னு சொன்னால் சாந்தம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலும் போதும், இச்சை அடக்கம் தான். இது 2 காரியமும் பிரமாணங்கள்லே பெஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு விரோதமாக எந்த பிரமாணமும் இல்லை, டாப்பில் போய் நிற்குது. அப்போ இந்த சாந்தத்தை இன்றைக்கு மனிதர்கள் கொண்டு வருவது இல்லை. நான் விசேஷமாக நான் சொல்லுத்துனேன்னா, அவங்க செய்யலை இவங்க செய்யலன்னு சொல்லாதீங்க, ஆவிக்குரியவர்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னு பாருங்கள். இந்த ஆவிக்கு உரியவர்களாக இருக்கிற நீங்கள், வார்த்தைக்கு உரியவராக இருக்கிற நீங்கள், வார்த்தையை நாம் அறிந்து கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழக்கூடியவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக, வாழும்போது உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக. நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி உங்களை நடத்துவதற்கு பிரயாசப்படுங்க. பிரயாசப்படும் தான் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த கிரிகளை செய்ய வல்லவராக. நிறைய நேரத்தில் அப்படி செய்யாமலே நானும் சாந்தமாக தான் இருக்கணும் பார்க்குறேன், என்னால் முடியலன்னு சொன்னால் விடுங்க, நஷ்டம் உங்களுக்கு தான், நஷ்டம் உனக்கு தான். இத்தனை வருடம் நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து பிரமாணங்களை மீறுகிற ஒரு மனிதனாக மாறுகிறாய், பிரமாணத்தின்படி நடக்காதனா இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் குற்றம் செய்து விட்டால் அந்த குற்றத்தை சாந்தமாக இருக்கிற நீங்கள் தான் சாந்தமாக இருந்து அவனை சீர்பொருந்தப்படும். இல்லைன்னா சாந்தமாக இல்லை, குற்றங்கள் எப்படின்னா நீ அந்த பிரச்சனைக்குள்ளே மாறுற, நீ அந்த பிரச்சனைக்குரியவனாய் மாறுற. அப்போ ஆவிக்குரியவனாகி நாம அப்படி நடக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:20-25 வாசி. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும்
தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். கவனிங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து சொல்றார். நீங்கள் எப்படி இருக்கணுமா? சாந்தமா இருக்கணும், சண்டை பண்ணக்கூடாது, எதிர் பேசினா இருக்கக்கூடாது, எப்பொழுதும் என்ன பண்ண உங்களை தாழ்த்தக்கூடியவளாய் மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அப்போ நான் இப்படியே பண்ணக்கா என்னங்க பண்ணும்? மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பத்தக்கதாக உனக்குள்ள இருக்கிற செயல் மாற வேண்டும். உனக்குள்ள இருக்கிற சாந்தத்தை நீ விடக்கூடாது. சாந்த குணமான காரியங்களை விட்டு விடக்கூடாது. சண்டை பண்ணுவனா இருக்கக்கூடாது. இந்த சாந்தத்தை விட்டா சண்டை பண்ணுவேன், சண்டை பண்ணதுக்கு ரெடியா இருப்பேன். வரட்ட இன்னைக்கு நான் என்ன பண்றேன். சாந்தம் இல்லைன்னா சண்டை பண்ணணும். சண்டை பண்ணா நம்ம யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார். ஐயோ அவரா அப்பா மோசமானவருங்கன்றவங்க. போயிடுச்சா. இப்படி மாறுவதுக்கு தான் ரொம்ப பிரயாசப்படுறீங்க. இப்படி மாறணும்னு ஆசையா இருக்கீங்களா என்ன? சண்டை பண்ணக்கூடாது, சாந்தமா இருக்க கத்துக்கணும். இந்த சாந்தமா இருக்க 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 தேவன் உன்னை பயன்படுத்துவார், தேவன் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை கனமுள்ளவராய் மாற்றுவார். இந்த சாந்தம் உள்ள ஒரு மக்களாயும் நீங்கள் மாறுவதற்கு பிரயாசப்படுங்க. அங்கே வேதம் அழகாக சொல்லிட்டு பாருங்க, சண்டை பண்ணுறவனா இருக்கக்கூடாது. அப்போ என்னன்னா அவன் மனம் திரும்பும்படிக்கு நீங்கள் நம்ம காத்திருக்கணும். இயேசு பாருங்க சொல்கிறாரு பேதுருவை பார்த்து. பேதுரு அவ்வளோ ஆண்டுக்கு பிரியமாக நடக்கிறார். அப்படி பிரியமாய் நடக்கிற ஒரு மனுஷன் பாருங்க, இன்றைக்கு சேவல் கூவும்போது 3 தான் மறுதளிப்பாய். அப்போ சொன்ன மாத்திரத்தில் அந்த மனிதன் அப்படியே மறுதளிக்கிறான். முதல் ஒரு சேவல் கூவுது, நான் சொன்னேன்னா டேய் நான் சொன்னடா அப்படின்னு என்ன பண்ண? அவர் சொல்லவே இல்லை, கம்முன்னு தான் இருந்தார். சாந்தம். திரும்ப பாருங்க சேவல் கூவுது, 2வது டைம் நான் சொன்னேன், டேய் நான் சொன்னடா, உனக்கு சொன்னலடா அப்படின்ட்டு என்ன பிள்ளை. இப்போ நாமளாக தான் நான் அப்பயே சொன்னேன்டா உனக்கு அந்த சாந்தத்தை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுவீங்க. சாந்தத்தை விட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுவீங்க? கோபம் உள்ளவர்களாய், சண்டை பண்ணவர்களாய் மாறுவீங்க. இப்போ 3 தரம் சேவல் கூவுது. அவர் மறுதளித்து கொண்டே இருந்தார். அவர் மறுதளித்தார். அந்த 3 டைம் முடிஞ்ச உடனேயும் அவரே போய் மனம் கசந்து அழக்கூடியவராய் மாறிவிட்டார். பார்த்தீங்களா? இந்த சாந்தமுள்ள இயேசு சாந்தமாய் நடந்தா அவர்கள் என்ன பண்ணாங்க? மனம் கசந்து அழுகிறார்கள். இன்னைக்கு நாம கூட இந்த பூமியில் இயேசுவை போல வாழ்கிற நாம் சாந்தமாக இருந்தால் எந்த காரியங்களை யாரெல்லாம் என்ன தப்பு செய்கிறாங்களோ அவர்கள் மனம் கசந்து அழும்படிக்கு ஆண்டவர் மாற்றிடுவார். அது மாறும். இன்னைக்கு ஒன்றும் அப்படி இருக்கான், அப்படி பண்ணுறான் இருக்கான், ஆனால் மனம் கசந்து அழுவான். ஏன்னா நீ சாந்தமாக இருந்தா. அதுக்குள்ளதான் நீ முந்திக்கு என்ன பண்ற? கோவப்பட்டு அதுக்குள்ளதான் நீ முந்திக்கு என்ன பண்ற? பிரச்சனை பண்ணுறதுக்கு நீ ஆசைப்படுற. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, அப்படி நீங்கள் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு அப்படி வாழ கற்றுக்கொள்ளும் போது தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். மத்திய புஸ்தகத்தில் பாருங்க 18. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் அவனுக்கும் உனக்கும் மாத்திரம் தெரியும்படி அவனை கடிந்து கொள். இப்போ இயேசு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கா அப்புறங்க? உன் சகோதரன் குற்றம் செய்தா நீ எல்லாருக்கும் முன்னாடி பிடிச்சின்னு வந்தவன் என்ன பண்ணு? சண்டை போடுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாரா? ரோட்டுக்கு எடுத்து மாதிரி கற்றுனா இல்லைங்க. அவனுக்கும் உனக்கும் தெரிகிற மாதிரி என்ன பண்ணு? போயிட்டு சைலண்டாக பேசு. அவன் புரிந்து கொள்ளத்தக்கதாய் பேசு, அவன் மாறத்தக்கதாய் பேசு. எப்படி கற்றுக் கொடுத்துருக்க சாந்தமுள்ள இயேசு. இந்த சாந்தமாய் நடப்பதற்கான ஒரு வழிகளில் என்னென்ன? ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன சாந்தமாக இருந்து தான் ஆவிக்குரியவராக நீங்கள் சாந்தமாக இருந்தால் அவன் சீர்பொருந்தும்படிக்கு செய்யணும். இன்னைக்கு நாம் அப்படி செய்கிறோமா என்பதை செக் பண்ணி பாருங்க. முடியலையா? நான் செய்யும்படிக்கு எனக்கு கிருபைத்தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் அப்படி இல்லை ஆண்டவரே என்னை மாற்றிருங்கப்பான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் மாற்றிடுவார். மாறணும்னா நீ என்ன பண்ண? ஆண்டுகிட்ட அப்பா நான் அப்படிலாம் வாழ்ந்தது உண்மை, நான் அப்படி நடந்தது உண்மை, நான் குற்றங்கள் என்ன பண்ணுறேன் வெளிப்படுத்தி காட்டி சண்டை போட்டு இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறேன் சொல்லி இன்றைக்கு இந்த வசனம் உங்ககிட்ட புறப்பட்டு வரும்போது உன்னை நீ மாற்றிக்கொள், உன்னை நீ சரி பண்ணிக்கொள், உன்னை நீ சரி பண்ணிக்கொள்வதற்கு பிரயாசப்படு. அப்படி பட்டினா என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குற்றங்களை தேவன் மன்னிச்சிடுவார். உங்கள் குற்றங்களை வெளிப்படுத்தி காட்ட மாட்டார். நீங்கள் செய்திருக்கிற தவறுகளை அவர் வெளிப்படுத்தவே மாட்டார், மற்றவனுக்கு தெரியப்படுத்த மாட்டார்.
அவர் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் சாந்தமாக தான் இருக்கிறார். நீ சாந்தம் இல்லாமல் போனால் அவரும் அப்படி மாறுவார் என்று சொன்னால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார். இன்னைக்கு நீ மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையை இன்றைக்கி புதுப்பித்துக் கொள்ள பிரயாசப்படு. யாக்கோபில பார்க்கிறோம். யாக்கோபு 5:19-20 நீங்கள் வாசிக்கும் பாருங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவையை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நிலகணிய சத்தியத்தை விட்டு ஒருத்தன் விலகிறான். ஏதோ தவறு நடந்துச்சு, ஏதோ ஒரு காரியங்கள், அவனை நீங்கள் திருப்பக்கூடியவளாய் மாற வேண்டும். ஆமாம்மா, அவங்க மோசமானவங்க, அவங்க அப்படி தான் செய்வாங்கன்னு அவனை திரும்ப குழியில் தள்ளி விட்டு வரக்கூடாது. இன்றைக்கி ஒரு கூட்டம் பண்ணுற வேலையை தான். பாஸ்டர் எதான்னு சொல்லிட்டு நான் உடனே போயிட்டு என்ன பண்ணேன், ஆமாம்மா எப்போவுமே என்ன கூட நீ தான் பாஸ்டர் சொன்னார், ஆமாங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணும்போது நம்ம எடுங்க சபைக்கு வரது அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவனை சபைக்கு வர விடாமல் பின்மாற்றத்துக்குள்ள தளத்துக்கு ஒரு கூட்டம் ஊழியம் பண்ணி நிற்குது. அந்த ஊழியத்துக்கு பலன் என்ன கிடைக்குன்னு பாருங்கள், நரகம் தான் கிடைக்கும். பாருங்கள், பாஸ்டர் ஏதோ தவறு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு காலத்தில் எழுட்டான், டே விடுடா, நம்ம பாஸ்டரை பார்க்க போகிறோம், நம்ம ஒரு கடவுளை பார்க்குறோம், தேவாதி தேவனை பார்க்கண்டா, வாடா, அவர் நம்மளை மன்னிக்கிற தெய்வம்டா, நம்மளை மீட்டுக்கொள்கிறவன் சொல்லிட்டு என்ன பண்ணு, அவங்ககிட்ட சத்தியத்தை பேசி சத்தியத்துக்குள்ளே நடத்தி சத்திய வார்த்தைகளை பிடிக்கும் போது அவன் பாருங்கள் அப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு விலகக்கூடியவனாய் மாறி. இன்றைக்கி நிறைய டைமில் என்ன பண்ணல, அப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு விலக நம்ம என்ன பண்ண கற்றுக் கொடுப்பதில்லை. அவங்க ஒரு குறை சொன்னாங்கன்னா அந்த குறைகளை பெரிதாக எடுத்து பேசி, நீங்கள் ஆவிக்குரியவளா, ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவளை எடுத்து பேச வேண்டும், ஆவிக்குரியவளை பேச வேண்டும், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். ஆவிக்குரியவள் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. ஆவிக்குரியவன் சத்தியமாகிய வார்த்தை எடுத்துக்கொண்டு அவைகளை பேசி சத்தியத்தை விட்டு விலகுன. இந்த சத்தியம் உன் வாழ்க்கையில் இப்படி இடைப்படுகிறது, இந்த சத்திய வார்த்தை இப்படி சொல்லிருக்கு, இந்த சத்திய வார்த்தை உன்னை இப்படி நடத்துது, நீ இப்படி பண்ணலாமா, நீ சொல்லு. அவன் மாறுவான், அவனை மாற்றிருக்கலாம், அவங்கள மாற்றிருக்கலாம். நீ என்ன பண்ணுறதுமா, சத்திய வார்த்தையை விட்டுட்டு ஏதோ ஒரு கதைகளை எடுத்து பேசுவது, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வது. அப்படி சொல்வதனால கடைசியில் என்ன தெரியுமாவது, அவன் சத்தியத்தை விட்டு விலகி போகிறான். ஆல்ரெடி அவன் விலகினா, நீ போய் பேசுறன்னு இன்னும் விலகப்பட்ட அவன் சத்தியத்துக்குள்ளே வருவதில்லை. பரலோக ராஜ்யத்தினுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போகிறான். காரணம், நீ பண்ண வேலை தான். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குற்றத்தில் அகப்பட்டனா நீ பொறுமையாக பேசி சத்தியத்துக்குள்ளே நடத்தி அவன் தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டியதுடைய வேலை. அப்படி நடத்தும் போது தான் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காங்கள. ஒருவன் பாருங்க, ஆலயத்துக்கு போவதில்லை, ஆண்டோட தேடுவதில்லை, ஆண்டோடைய சமூகத்தை நாடாமல், ஐயா நான் அப்படி இருக்கிற ஐயா பல விதமான காரியங்கள் இருக்காங்க. கர்த்தர் இதுக்காகத்தான் அவங்களை ரட்சித்தாருன்னு கேட்டேன். இதுக்காகத்தான் ரட்சித்தாருன்னு இல்லையா? யாருமே சரியில்லையா, யாருமே சரியில்லை, யாருமே சரியில்லைனா யார் யார் சரியில்லை எனக்கு சொல்லுங்க. இல்லையா, ஊழியக்காரங்களே சரியில்லையா அப்படிங்களா? எந்தெந்த ஊழியக்காரர் சரியில்லைன்னு எதுக்கே சொல்லிட்டு, நான் போகிற சர்ச்சில் எப்படின்னாரு பார்த்தீங்களா, எங்கே சுற்றி எங்கே வந்தான் பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி வந்தால் ஒரு 2 பேரை அவன் கணக்கு காமிச்சான், மீதி பேர்லாம் நல்லவங்களாக இருக்காங்களே. நீ ஆராதிக்கிற தெய்வம் நல்லவராக கேட்டவராக கேட்டேன், நல்லவர். அந்த நல்லவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து அந்த நல்லவருடைய பாதத்தை அமர்ந்து இப்போ என்ன பண்ணி போயிட்டு, அப்பா நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உங்களுடைய சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபத்தாங்கன்னு அதே மனுஷன் எந்த ஊழியக்கார் நல்லவர்கள்னு சொன்னால் அதே ஊழியக்காரன் பின்னாடி சுற்றுறாங்க. இப்போ கேட்டவங்க ஊழியக்காரர் எப்படிப்பா, நல்லவர். அத்தியா, உனக்குள்ள நல்ல குணாதிசயம் இல்லாததுனால அவரை கெட்டவராக பார்த்த, உனக்குள்ள நல்ல சத்தியங்கள் வரும்போது நீ நல்லவனாய் பார்க்க ஆரம்பித்து விட்டாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்லும்போது இன்றைக்கு நல்லா அவங்க கூட ஊழியங்களை செய்கிறவனாக இருக்கான். இன்றைக்கி தேவன பிள்ளைகளை நாம் கூட ஒருத்தர் சரின்னா அவங்க சீர் பொருந்தத்தக்கதாக நல்ல சத்தியங்களை சொல்லி அவளுக்கு தேவன் பக்கமாய் திருப்பங்க ஜெபிப்போம். பரலோக பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் யாராகிலும் ஒரு குற்றத்தில் செய்தாங்கன்னா அந்த குற்றங்களை வெளிப்படுத்தி காண்பித்து அவளை குறையாய் பேசுவதற்காக அல்ல, அந்த குற்றங்கள்லேருந்து வெளியில் கொண்டு வரத்தக்கதாக சாந்தமுள்ள ஆவியோடு அன்று அவர்கள் சீர்பொருந்தத்தக்கதாக நடத்தத்தக்கதாய் ஒவ்வொரு கத்தை நடத்துங்க. இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் மனம் மாற்றம், மனம் திரும்பட்டும், வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 6001
069